பரிசுத்த ஆராதனை வேளையிலே கர்த்தர் நம்ம எல்லாரையும் இந்த இடத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். ஆமென். ஆராதனை செய்யும்படியாய் கர்த்தர் நமக்கு தந்த கிருபை எண்ணி நாம் கர்த்தரை நாம் துதிக்க போகிறோம். ஒரு விஷயம், நம்ம ஆராதனையை தூக்குவதற்கு முன்பதாக நாம் எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பின் நல்ல தகப்பனை, தருமையான இந்த ஆராதனை வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஆண்டவரே, யாருக்குமே கிடைக்காத இந்த ஸ்லாக்கியத்தை கர்த்தர் எங்களுக்கு தந்ததுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை ஆராதனை செய்யும்படியாய் நாங்கள் கூடியிருக்கிறோம் ராஜா. தேவ கிருபை எங்கள் மத்தியில் வெளிப்படட்டும். தெய்வ பிரசன்னத்தை அனுபவிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. இந்த ஆராதனைக்கு விரோதமாய் காணப்படுகிற எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க. உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் ஏறெடுக்கிற பாடல்கள், ஸ்தோத்திர பலிகள், விண்ணப்ப பலிகள், சங்கீத பகுதி, பிரசங்க பகுதி, சிறு பிள்ளைகள் வசன பகுதி, எல்லா பகுதிகளும் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தெய்வ பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவரே, தடை இல்லாமல் நாங்கள் ஆராதனை செய்ய பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு அனுக்கிரகம் செய்வீராக. முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆரம்பம் முதல் முடிவு வரை தெய்வ பிரசனம் எங்கள் மத்தியில் காணப்படட்டும். ஆசீர்வதின் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். முதலாவது பாடலாக நாம் எல்லாருக்கும் தெரிந்த பாடல், நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாலே துதிக்கிறோம் நாதா என்ற பாடலை நாம் சேர்ந்து இணைந்து நாம் பாட போகிறோம். நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. கடந்த நாட்கள் காற்றீரே நன்றி ராஜா, கடந்த நாட்கள் காற்றீரே நன்றி ராஜா. புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா, புதிய நாளை தந்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாளை துதிக்கிறோம் நாதா. ஆபத்திலே நன்றி ராஜா, ஆபத்திலே காத்தீரே நன்றி ராஜா. அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா, அதிசயம் செய்தீரே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம். சந்தோஷமாய் பாடுவோம். துதிக்கிறோம் நாதா. வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா, வாழ்க்கையிலே ஒளி விளக்காய் வந்தீரையா. வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா, வார்த்தை என்ற மன்னாவை தந்தீரையா. நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம், நாவாளை துதிக்கிறோம் நாதா. அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா, அடைக்கலமே கேடயமே நன்றி ராஜா. அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா, அன்பு என் ஆறுதலே நன்றி ராஜா. நன்றி என்று சொல்லுவே
சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தனிமையிலே துணை நின்றி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, தாயை போல் தேற்றினி நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, சுகம் தந்து இதுவரை தாங்கி நீரே, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம். புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது வாழ்வு தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, புது பலன் தந்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம். ஆமென். ஊழியம் ஆமென். ஊழியம் தந்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தீரே நன்றி ராஜா, உடனிருந்து நடத்தீரே நன்றி ராஜா, நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் நாதா, நாவாளை துதிக்கிறோம் நாதா. ஆம் சேர்ந்து நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. மறுபடியும் சொல்லுவோம், நன்றி இயேசு ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஸ்தோத்திரம். இந்த ஆராதனை வேளையிலே நாம் இன்னொரு பாடலை பாடி நம் தெய்வத்தின் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள் என்ற பாடலை நாம் எல்லாரும் சேர்ந்து இணைந்து நாம் பாடுவோம். மூன்றாவது நான்காவது சரணங்கள் பாடும் பொழுது நாம் ஜெப நிலைமையில் காணப்படுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம், இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள், எந்நேரமும் எவ்வேளையும் இயேசுவில் களி கூறுவோம்,
நேசரில் களி கூறுவோம், நம் நேசரில் களி கூறுவோம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்தும் கலங்காமல் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இங்கு காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். இங்கு காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார் இயேசு, நமக்காய் யுத்தம் செய்வார். ஒரு விசுவாசத்தோடு சொல்லுவோம். Yes, 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 Lord. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் சொல்லல் எதுவும் இல்லை. நமக்கு எதிராய் மந்திரம் இல்லை, குறி சொல்லல் எதுவும் இல்லை. சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. சொல்லுவோம். சாத்தானம் காலின் கீழே, இன்று சாத்தானம் காலின் கீழே. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். Yes, yes, Lord. இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் பார்க்க மாட்டோம். வாய்க்கால்கள் நிரப்புற வசக்கரத்தலவா. ஓ, விசுவாசத்தோடு என் வாய்க்கால்கள் நிரப்பப்படும். எஸ் எஸ் Lord. இன்று வாய்க்கால்கள் நிரப்பப்படும். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்வார். ஆமென். Yes, Lord. ஆமென். இயேசு அதிசயம் நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய எதிர்காலத்தில் ஒரு அவசரம் சொல்லுவோம். இயேசு அதிசயம்,
இயேசு அதிசயம் செய்திடுவார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருப்போம். ஆமென். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஹல்லேலூயா. காற்றை நாம் காண மாட்டோம், மழையையும் நாம் பார்க்க மாட்டோம், ஆனால் வாய்க்கால்களை நிரப்புகிற தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். வாய்க்கால்களை நிரப்புகிற தெய்வத்தை நாம் ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி ஓ ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் எப்படி காணப்பட்டாலும், சூழ்நிலைகள் தோல்வி போல தெரிந்தாலும், நாம் சூழ்நிலைகளை வைத்து நம் கர்த்தரை எடை போடுகிறவர்களாய், கர்த்தரை நிதானிக்கிறவர்களாய் நாம் காணப்படக்கூடாது. ஆமென். அவர் சூழ்நிலைகளுக்கு, இயற்கைகளுக்கு அப்பாற்பட்டவர். நம்முடைய தெய்வத்தால நடத்த முடியாத காரியம் ஒன்றும் இல்லை. அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருப்பது பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில ஆமென் வாய்க்கால்களை கர்த்தர் நிரப்ப போகிறதுக்காக நாம் கரங்களை தட்டி சோதரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென் ஆமென். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எப்பொழுதுமே நம்மோடு கூட வரப்போகிறதுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக. பூமி அனைத்தும் அவருடைய மகிமையால் நிறைந்திருப்பதாக.
அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற அன்பு நல்ல தகப்பனை, அருமையான இந்த பரிசுத்த ஆராதனைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இந்த ஆராதனை வேளையிலே இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் கடைசி காலத்தில் காணப்படுகிறோம். உங்களுடைய வருகை மிக சமீபமாய் காணப்படுகிறது. ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, கரைத்திரையற்றவர்களாய் நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தாங்க. எங்கள் ஆராதனையில் உங்களுடைய நாம மகிமைப்படட்டும் ஆண்டவரே. உங்களுடைய நாம மாத்திரம் மகிமைப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை முழுமையாக உங்களுடைய பாதத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைத்து போடுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களிலும் உம்மை இன்னும் அறிய, உம்மை இன்னும் கிட்டி சேருகிற கிருபையை கர்த்தர் எங்களை கட்டளையிடுங்க. உம்மோடு கூட செலவிடுகிற ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிடமும் வீணாகாது ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. நாளுக்கு நாள் பலன் அடையட்டும், ஆரோக்கியப்படட்டும், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. தேவ சுத்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் நற்கிரியைகளாகிய கனிகளை தந்து கர்த்தருக்கு முன்பதாக பிரியமான அருமையான உகந்த பாத்திரமாய் காணப்பட அந்த பிள்ளைகளுக்கு கர்த்தர் உதவி செய்வீராக ராஜா. ஆண்டவரே, உம்மை மறுதலிக்கிறவர்களாய் அல்ல, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற பிள்ளைகளாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. ஆண்டவரே, உமக்கு செலுத்த வேண்டிய கணங்களை நாங்கள் உமக்கு செலுத்த, ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிய, ஆண்டவர் நற்கிரியை செய்கிறதுக்கு தகுதி உள்ளவர்களாய் கர்த்தர் எங்களை மாற்றுவீராக ராஜா. நேரத்தில் ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை சந்திங்க. இந்த ஆராதனை நிமித்தமாய் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகட்டும், ஒரு மறுரூபம் உண்டாகப்படட்டும். ஆண்டவரே, முழுமையாய் அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் தேவ கிருபைகள், தேவ கிருபை பெருகட்டும் ஆண்டவரே. சப்பா ஆமென். கரைத்திரையற்றவர்களாய் காணப்பட ஆண்டவரே, தேசத்தில் பரவி கொண்டிருக்கிற இந்த வியாதியில் இருந்து இந்த பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ராஜா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா பயங்கள், கலக்கங்கள், திகில்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் எடுத்து போட்டு உங்களுடைய பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் ரத்தம் உங்களுடைய பிள்ளைகள் மேலே தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கட்டளையிடுங்க. உங்களுடைய நாமம் மகிமைப்படட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர்கள் மத்தியில் வெளிப்படுவீராக. ஆசீர்வதி பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. நம் வாசிக்கும்படியாய் எடுக்கப்பட்ட சங்கீதம், வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 34 நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 34 நாம் எல்லாரும் மாறி மாறி வாசிக்கலாம். சங்கீதம் 34. கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தருக்குள் என் ஆத்துமா மேன்மை பாராட்டும், சிறுமைப்பட்டவர்கள் அதை கேட்டு மகிழ்வார்கள். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், நாம் ஒருமித்து அவர் நாமத்தை உயர்த்துவோமாக. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கை இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய பரிசுத்தவான்களே, அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்செடுத்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது. பிள்ளைகளே, வந்து எனக்கு செவி கொடுங்கள், கர்த்தருக்கு பயப்படுதலை உங்களுக்கு போதிப்பேன். நன்மையை காணும்படி ஜீவனை விரும்பி நீடித்த நாட்களை அபேட்சிக்கிற மனுஷன் யார்? உன் நாவை பொல்லாப்புக்கும் உன் உதடுகளை கபட்டு வசனிப்புக்கும் விலக்கி காத்துக்கொள். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது, அவருடைய செவிகள் அவர்கள் கூப்பிடுதலுக்கு திறந்திருக்கிறது. தீமை செய்கிறவர்களின் பேரை பூமியில் இராமல் அற்றுப்போக பண்ண கர்த்தருடைய முகம் அவர்களுக்கு விரோதமாக இருக்கிறது. நீதிமான்கள் கூப்பிடும் போது கர்த்தர் கேட்டு அவர்களை அவர்களுடைய எல்லா உபத்திரங்களுக்கும் நீங்களாக்கி விடுகிறார். நொறுங்குண்ட இருதயம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் சமீபமாக இருந்து நறுங்குண்ட ஆவி உள்ளவர்களை ரட்சிக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவை எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். அவனுடைய எலும்புகளை எல்லாம் காப்பாற்றுகிறார், அவைகளில் ஒன்று முறிக்கப்படுவதில்லை. தீமை துன்மார்க்கனை கொள்ளும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளிகள் அவர்கள். நாம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்துமாவை மீட்டுக் கொள்கிறார், அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. அல்லேலூயா. நன்மை செய்த ஆண்டவரை நோக்கி, ஓ ராபா ஷகாரா தாலாபா, நீர் பெரியவர், நீர் பெரியவர். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் தெய்வத்தை மகிமைப்படுத்தலாமா? ஓ ராபா ஷகாரா தாலாபா. ஓ என் பெலனாகிய கர்த்தாவே, என் பெலனாகிய கர்த்தாவே, உங்கள் அன்பு கூறுகிறோம்.
எல்லாரும் ஆண்டவரை நோக்கி, என் பெலனாகிய கர்த்தாவே உம்மில் அன்பு கூறுகிறோம். நீர் எங்கள் கோட்டை, நீர் எங்கள் துருகம், நீர் எங்கள் அடைக்கலம், நீர் எங்கள் அரண், நீர் எங்கள் புகலிடம். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? அந்த நல்ல தெய்வத்தை எல்லாரும் மகிமைப்படுத்தலாமா? அவர் கடந்த நாட்கள் எல்லாம் நமக்கு நன்மை செய்திருக்கிறார் அல்லவா? கடந்த நாட்கள் நம்மோடு கூட இருந்து வழி நடத்தினார் அல்லவா? அந்த நல்ல தெய்வத்தை நோக்கி நம் கர்த்தருக்கு ஆராதனை செலுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கு, எங்கள் ஆராதனை உமக்கு, எங்கள் துதி ஆராதனை. ஆமே, அர்ப்பணிப்பு நிறைந்த ஆராதனை உமக்கு. உரவஷகரதலவா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரும் மறந்திருப்பே. ஆராதனை, ஆராதனை. எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். அப்பா அப்பா உங்களுக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பே. இயேசு ராஜாவும் மாளிகை. ஆமென். நாம் எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். உரவஷகரதலவா. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே. எல்லா துயரங்களை நான் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். ஆண்டவரை நினைக்கும் பொழுது ஒரு மகிழ்ச்சி நம்மளை ஆளுகை செய்கிறது. ஆமே. உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயரம் மறந்திருப்பேன். ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு என்பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. சொல்லுவோம். என்பலனே என் கோட்டையே. ஆராதனை உமக்கே. மறைவிடமே என் உறைவிடமே. சேர்ந்து சொல்லுவோம். சேர்ந்து ஆராதனை செய்வோம். ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு ஆராதனை, ஆராதனை. அப்பா
உமக்கு தான் பரிசுத்தமாக்கும் யெகோவாவை காத்தீஸ் ஆராதனை உமக்கே பரிசுத்தமாக்கும் யெகோவாவை காத்தீஸ் ஆராதனை உமக்கே உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை என்னை உருவாக்கும் தெய்வம் இயேசு உருவாக்கும் தெய்வம் யெகோவா ஓசேனோ ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை உரபா சங்கரா தலபா ஒரு தேவ மகிமை ஒரு தேவ மகிமை ஒரு தெய்வீக பிரசன்னம் நம்மளை நிரப்பட்டும் ஆமென் ஆராதனை 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 அப்பா அப்பா உங்களுக்கு தான் சிரிப்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கு சீர்படுத்தும் சிருஷ்டிகரே ஆராதனை உமக்கே ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஸ்திரப்படுத்தும் என் துணையாளரே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் ஆராதனை ஒரு பஷகரதலா உரதன முரதலா ஆமென் நன்றி ஆண்டவரே உங்களுக்கு தான் ஆராதனை ஒரு தேவ மகிமை ஒரு பஷகரதலா ஒரு மகிமை நிரப்பட்டும் ஒரு தெய்வீக பிரசன்னங்களை நிரப்பட்டும் எல்லா பலவீனங்கள் மாறட்டும் பலப்படுத்துகிற ஆவியானவரே திடப்படுத்துகிற ஆவியானவரே இதன் கண்மலையானவரே எங்களை நிரப்புவீராக ஆண்டவரே நீரே எங்கள் தஞ்சம் நீரே எங்கள் புகலிடம் எங்கள் சொத்து எங்கள் சொந்தம் எல்லாமே நீங்க தான்ப்பா ஆண்டவரே எங்கள் ஆராதனை உமக்கே எங்கள் ஆராதனை உமக்கே 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 ஆமென் ஆமென் நாம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம் ஊராபாபா ஷெகரா தலபா ஆமென் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர் அவர் நம்மளை ஸ்திரப்படுத்துகிறவர் அவர் நம்மை திடப்படுத்துகிறவர் நம்மளை தேற்றுகிறவர் நம்மளை ஆற்றுகிறவர் ஆமென் ஆதல் சொல்ல யாருமே இல்லை என்ற சூழ்நிலை நாம் இருந்த பொழுது ஆமென் ஆமென் அவன் நமக்கு ஆறுதலாய் நமக்கு சேருதலாய் நம்மளை திடப்படுத்துகிறவராய் ஸ்திரப்படுத்துகிறாய் ஆமென் பரிசுத்த ஆவியான நம்முடைய வாழ்க்கையில் வந்தார் அல்லவா ஊராபாபா ஷெகரா தலபா உமக்கே ஆராதனை ஆண்டவரே ஊராபாபா ஷெகரா தலபா ஆமென் ஊராபாபா ஷெகரா தலபா ஆமென் ஆமென் தளருகிற தள்ளாடுகிற தளர்ந்து போகிற நேரங்களில் என் துணையாய் வந்தீரே உமக்கு நன்றி ராஜா எத்தனையோ தடவை மனிதர்களை தூக்கி விடுவாங்க பிள்ளைகள் எங்களை தூக்கி விடுவாங்க நண்பர்கள் எங்களை தூக்கி விடுவாங்க என்று சொல்லி நாங்கள் அங்கு எதிர்பார்த்திருந்தோம் ஒருவரும் எங்களை தூக்கி விடவில்லை தள்ளும்படியாகத்தான் எங்கள் அருகிலே வந்தார்கள் தள்ளி கீழே விழத்தள்ளும்படியா எங்கள் அருகில் வந்தார்களே அன்று எங்களை தூக்கி விடும்படியா யாருமே இல்லப்பா ஆண்டவரே ஆனால் நீரோ எங்கள் அருகில் வந்து எங்களை அணைக்கிற தெய்வமா இருக்கிறீர் ஆண்டவரே ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையெல்லாம் நீங்க தான்ப்பா இரவு நேரங்கள் பகல் நேரங்கள் ஆமே எங்களோடு கூட இருந்த நிழலாயிருந்து எங்களை பாதுகாக்கிறோம் நீங்க தான்ப்பா சமுதாயத்துல ஆண்டவரே ஆமே பரவி கொண்டிருக்கிற இந்த கொள்ளை நோயிலிருந்து கர்த்தரை விடுவித்துக் கொண்டு இருக்கிறீர் எங்களை பாதுகாத்துக் கொண்டு இருக்கிற உமக்கு நன்றி ராஜா தாயின் கருவில பிறந்த நாள் முதல் கொண்டு இந்நாள் வரைக்கும்
எத்தனையோ மனிதர்கள் எங்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். பிசாசு கிரியைகள் எழும்பினது, சதி திட்டங்கள் தீட்டப்பட்டது. ஆனாலும் உங்க கிருபை, உங்க கிருபை, உங்க கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தி வந்ததுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கே எங்கள் ஆராதனை. ஓரா பாபா சகரபா ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் சொல்லுவோம். ஆராதனை, ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான், உங்களுக்கு தான். ஆகாகின் தேவன் தந்தாரே நல்ல மங்காத அபிஷேகமே, மாறாவின் நீரை ஆமென். நீங்க போதும் ஏசப்பா, உங்க சமூகம் எனக்குப்பா. நீங்க போதும் ஆறுதல், ஒரு தேறுதல், ஒரு துணையா என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் வரப்போகிறார். நீங்க போதும். உங்க சமூகம் எனக்குப்பா. எல்லாமே கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த உலகத்துல பணம் வேண்டாம் ஐயா, பொருள் வேண்டாம், ஆஸ்தி வேண்டாம், அந்தஸ்து வேண்டாம், உயர்வுகள் வேண்டாம், பட்டம் படிப்புகள் எதுவும் வேண்டாம் ஐயா. உங்க சமூகம் மாத்திரம் போதும் ஆண்டவரே, உங்க சமூகம் மாத்திரம் போதும். உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே போவேன்? உங்க சமூகத்தை விட்டு நான் எங்கே ஓடி போவேன் ஆண்டவரே? உங்க சமூகம் மாத்திரம் போதும், உங்க பிரச்சனை மாத்திரம் போதும். மரியாதை போல உன் பாதம் ஒன்றே போதும். தேவையானது ஒன்றே, அது உங்களுடைய பாதம், உங்களுடைய பிரச்சனம், உங்க சமூகம் மாத்திரமே. உங்களுடைய சமூகத்தில், உங்களுடைய பிரச்சனத்தில், உங்களுடைய பாதத்தில் எல்லாம் உண்டு. சுகம் உண்டு, பலன் உண்டு, ஆரோக்கியம் உண்டு. அதை முழுமையாய் ஒப்பு கொடுக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. ஆமென். சோதர கத்தரி மட்டுமாய், ஆமென், நீ மட்டுமாய் தேவ பிரசனம் நம்மத்தில் காணப்படுகிறதுக்காய், ஆமென், ஆண்டவர் நம்மத்தில் அசைவாடி கொண்டு இருக்கிறதுக்காய் எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஸ்தோத்திரிப்போம். ஆமென். சோதரம் தேவ ஆவியானவர் நம்மத்தில் இடைப்படுகிறதுக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோதரம் 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 சோதரம். நம்முடைய வாழ்க்கையில மாறாவி நீரை மதுரமாய் மாற்றுகிறவராய், பலவீனங்களை மாற்றுகிறவராய், குறைவுகளை நிறைவாக்குகிறவராய் கர்த்தர் நம்மோடு கூட வரப்போகிறதுக்காய் நம்ம எல்லாரும் கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பிதாவாகிய தேவனை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். குமாரனாகிய இயேசுவை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இம்மட்டுமாய் நம்மத்தில் அசைவாடின பரிசுத்த ஆவியானவரை கரங்கள் தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆமென். இம்மட்டுமாய் கர்த்தர் நம்மளை நடத்தினபடியினால் அவருக்கு நன்றிகளை சொல்லியும், இனி வருகிற பகுதிகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் அந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக சிஸ்டர் ஜெபம் பண்ணுவாங்க. பரிசுத்தமான ஓய்வு நாளின் காலை வேளையிலப்பா இந்த சமூகத்திலே கூடி ஆராதிக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரப்பா. கிருபையினாலும் இரக்கத்தினாலும் அன்பினாலும் நடந்த ஒவ்வொரு நாளும் நீர் மட்டுமா பாதுகாத்து ஆண்டவரே நீ நடத்தினீர். ஆண்டவரே சுவாசம் கொடுத்த
பிள்ளைகளையும் ஆண்டவரே எங்களை நீர் மட்டுமாய் பாதுகாத்து நடத்தினீரேப்பா. எனக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கடந்து வந்த பாதையெல்லாம் ஆண்டவர் கூட இருந்தீர் ஆண்டவர். எவ்வளோ கஷ்டங்கள் மத்தியிலும், நெருக்கங்கள் மத்தியிலும், போராட்டங்கள் மத்தியிலும், பயங்கள் கலக்கங்கள் நிறைந்ததான் அந்த நாட்களிலேப்பா உடைய கிருபை ஒவ்வொரு குடும்பத்தை தாங்கி நடத்துகிறதே. ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளை வழி நடத்துகிறீரே, தேவைகளை சந்திக்கிறீரே. அதற்காக நன்றி செலுத்துகிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காய், கிருபைகளுக்காய், இரக்கங்களுக்காய் உனக்கு நன்றி செலுத்துகிறப்பா. இன்னும் உடைய பிள்ளைகளை பாதுகாத்து நடத்துவீராகப்பா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவர். எல்லா விசுவாச குடும்பங்களையும் அப்பா உடைய கரங்கள்லாம் ஒப்பு கொடுக்குறப்பா. பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தேசத்தில் நடமாடுகிற இந்த கொள்ளை நோக்கி உடைய பிள்ளைகளை நீங்கள் ஆக்கி விடுவித்தப்பா. பாதுகாத்து நடத்தும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். போகிற வருகிடங்களே கண்மணி போல பிள்ளைகளை பாதுகாத்து இன்னும் ஆண்டவர் நடத்துவீராக ஆண்டவரே. குடும்பங்கள் இருக்கிற கஷ்டங்கள், நெருக்கங்கள், போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்றி குடும்பங்களை நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பிள்ளையோட தேவைகள் எல்லாம் சந்திங்கப்பா ஆண்டவரே. கவலைகள், பாரங்கள், வேதனைகள் ஆண்டவரே எல்லாவற்றையும் நீக்கி கண்ணீரை துடைத்து ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் வழிநடத்தபடியாக நாங்கள் செபிக்கிறப்பா ஆண்டவரே. உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடினாலே உங்கள் கவலைகள் எல்லாம் ஒரு பேர் வைத்துவிடுங்கள் விதம் சொல்லுது ஆண்டவரே. எல்லா பாரங்களையும் ஆண்டோட சமூகத்தில் இறக்கி வைத்து ஆண்டவர் இன்னும் உடைய பிள்ளைகள் அதிகமாக செபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படி நாங்கள் செபிக்கிறோம். ஆவிக்குரிய காரியங்களை பிரகாசிக்க ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே அப்பா அந்த வருகைக்காய் ஆயத்தமாக்கப்பட ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் தகுதிப்படுத்தபடி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியோர்கள் எல்லாரும் நீர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. ஆராதனை ஒவ்வொரு பகுதியிலும் ஆண்டியானவர் அசிவாடி கிரிய செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லா தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு குடும்பங்களை கற்று வழி நடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. மீதியான ஒவ்வொரு சமயத்தின் ஆண்டவர் பொறுப்பை நடத்தபடியா நாங்கள் ஜெபிக்கிறோம். வார்த்தையை கேட்டு ஆண்டவரே இன்னும் ஆவிலே பலன் கொண்டு உமக்கென்று வாழ கர்த்தர் உதவி செய்யும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஸ்தோத்திரம். கர்த்தர் நாமம் மகிமைப்படட்டும். இப்பொழுது சிறு பிள்ளைகள் வசனம் சொல்லுவார்கள். 34:10 சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாயிருக்கும். கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. சங்கீதம் 92. கர்த்தரை துதிப்பது உன்னதமானவரே, உங்கள் நாமத்தை கீர்த்தனை பண்ணுவீர். 10 நன்மை வீணையினாலும் தம்புருவினாலும் தான் தொடு வாசிக்கும் சொல்லுங்கள். சங்கீதம் 136. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. தேவாதி தேவனை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. சோத்திரம். சங்கீதம் 23. நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலும் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட்டேன். கர்த்தர் நீரே என்னோடு கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். நான் ஜீவனுள்ள நாட்கள் எல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 150. தம்புரோடும் நடனத்தோடும் அவரை துதியுங்கள், யாரோடும் தீங்குகளோடும் அவரை துதியுங்கள். நன்றி. Praise Lord. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறேன் என்று சொல்வேன். சங்கீதம் 91:1-2. எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறடிக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். சங்கீதம் 121:1-2. சங்கீதம் 91:1-3 வரை. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்புவிப்பார். நீதிமொழிகள் 3:1-6 வரை. என் மகனே, என் போதகத்தை மறவாதே, உன் இருதயம் என் கட்டளைகளை காக்கக்கூடாது. அவைகள் உனக்கு நீடித்த நாட்களின் தீர்க்காயுசின் சமாதானத்தில் பெருகப்படும். கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகள் உன் கழுத்திலே பூண்டு உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். அதனால் தேவனுடைய பார்வையும் மனுஷனுடைய பார்வையும் தயையும் நற்புத்தியும் பெறுவாய். உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இதயத்தோடு கர்த்தரில் நம்பிக்கையாக இருந்து உன் வழிகளெல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதையை செவைப்படுத்துவார். ஸ்தோத்திரம். சில அறிவிப்புகளை கொடுக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் தொடர்ந்து
நம்ம கான்ஃபரன்ஸ் கால் மூலயமா நாம் கூடி ஜெபித்து கொண்டு வருகிறோம். காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் பிள்ளைகள் எல்லாம் நாங்கள் கூடி நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். காலை நேரத்தில் சரியாக 5 மணிலிருந்து 6 மணி வரைக்கும், மாலை நேரத்தில் 7 மணிலிருந்து 8 மணி வரைக்கும் 2 வேளை நாம் கூடி ஜெபிக்கிறோம். தெரியாத பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள், அவர்களும் நம்மோடு கூட இணைந்து ஜெபிக்கட்டும், நேரங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளட்டும். அது மாத்திரம் இல்லாமல் நம்முடைய சபை யூடியூப் சேனலை மற்றவர்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்க. அந்த லிங்க் உங்களுக்கு அனுப்பப்படும் பொழுது அந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் நம்முடைய ஆராதனையில் பங்கு கொள்ளட்டும். தெரியாத பிள்ளைகளுக்கு சொல்லுங்கள், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆராதனை செய்வோம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாய். அது மாத்திரமல்லாமல் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமாக இருக்கிறது. ஆமீன், ஸ்தோத்திரம். அதுக்காய் நாம் ஆயத்தப்பட வேண்டும். நம்ம எல்லாரும் ஆமீன் முடிந்தவர்கள் உபவாசம் போட்டு ஆமீன் ஆண்டவர் சமூகத்தில் நாம் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், நம்மளை காத்து கொள்ளுகிற பிள்ளைகளாய் நாம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்காய் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். நீங்கள் கூடுமான வரை வீடுகளில் எல்லா வேலைகளும் ஒழுங்கு செய்துவிட்டு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஜெபிக்கும்படியாய் நான் கேட்டுக்கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேசத்தில் நடக்கிற காரியங்களுக்காய் நம் தேவ சமூகத்தில் அதிகமாய் மன்றாடி ஜெபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். தேவ பிரசன்னம் நம்மளை வழி நடத்தட்டும். அவன் நம்முடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். கேட்டு அவன் சொது கிருபையாய் நம்ம மேல் மனம் இறங்குவார். ஆகையினால நாம் தொடர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். அல்லே கர்த்தர் நல்லவர். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைய நாளிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசும்படியாய் நாம் ஒரு பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த பகுதி, நாம் எல்லாரும் சிந்தனைக்கென்று நாம் திருப்பிக் கொள்ளுவோம். அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின நிருபம் 2 தீமோத்தேயு அதனுடைய 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவை பார்த்து சொல்லுகிறார். நான் நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை அவர் சொல்லும் பொழுது, இந்த நிருபம் எழுதும் பொழுது அவர் மிகுந்த வயதுள்ளவராய் காணப்படுகிறார். அவர் வாழ்க்கையின் கடைசி பரியந்தத்தில் அவர் பிரயாணம் செய்து கொண்டு இருக்கிறார். அவர் சிறைச்சாலையில் நின்று இந்த நிருபத்தை அவர் எழுதுகிறார். அவர் மரணத்தை அவர் சந்திக்க போகிற அந்த வேளையிலே இந்த காரியத்தை அவர் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? எனக்கு குறிக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஓட்டத்தை முடித்தேன், எனக்கென்று வைக்கப்பட்ட அந்த ஓட்டம், எனக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாதையில நான் ஓடி முடித்தேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆண்டவராகிய கர்த்தர் நம்ம எல்லாருக்கும் ஒரு ஓட்டத்தை ஒன்று வைத்திருக்கிறார். ஒரு பாதை ஒன்றை நமக்கு வைத்திருக்கிறார். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒரு சித்தம் ஒன்று வைத்திருக்கிறார். ஒரு திட்டத்தை கர்த்தர் ஒன்று வைத்திருக்கிறார் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும். ஆமென், ஸ்தோத்திரம். முக்கியமாக கர்த்தரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவர் ஒரு பிளானை வைத்து கொண்டு இருக்கிறார், ஒரு சித்தத்தை வைத்து கொண்டு இருக்கிறார். எரேமியா 1ஆம் அதிகாரத்தில் அது இப்படியாக சொல்லப்படுகிறது. உன் தாயின் கருவில் உருவாகும் முன்னே உன்னை நான் பரிசுத்தப்படுத்தி தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொல்லுகிறார். அப்ப ஆண்டவர் ஆமென், ஸ்தோத்திரம், தாயின் கருவில் இருக்கும் பொழுதே பிறக்கிற குழந்தைகள் ஆமென் இப்படியாக வேண்டும், இப்படியாக மாற வேண்டும், இவர்கள் தேசத்தில் இந்த பதவியில் இருக்க வேண்டும், தேசத்தில் இப்படி செயல்பட வேண்டும், தேசத்தில் இப்படி இவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு திட்டத்தை, ஒரு தேவ சித்தத்தை அவர் வைத்துக் கொண்டிருக்கிறார். நாம் அந்த சித்தத்தை அறிந்து செயல்படுகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரம் இல்லாமல் எபிரேயருக்கு எழுதின நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் சொல்லப்படுகிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க பாரமான யாவற்றையும் சுற்றி நெருங்கி வருகிற பாவங்களையும் பாரங்களையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கடவும் என்று ஆமென், ஸ்தோத்திரம், அந்த நூல் எழுதினவர் அப்படியாக சொல்லுகிறார். இந்த வேத வசனம் எப்படியாக நமக்கு சொல்லுகிறது.
அப்ப ஒவ்வொருவருக்கும் ஒரு நியமித்த ஒரு பாதை ஒன்று இருக்கிறது, ஒரு ஓட்டம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த ஓட்டத்திலே நமக்கென்று நியமிக்கப்பட்ட அந்த பாதையிலே நாம் ஓடுகிற பிள்ளைகளாய் நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. அந்த பாதையிலே நாம் ஓடி முடிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்ப அந்த பாதையில நாம் யாரை முன்வைத்து ஓட வேண்டும்? விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி நாம் ஓட வேண்டும். எப்படி ஓட வேண்டும்? பொறுமையோடு, விசுவாசத்தோடு, இச்சையடக்கத்தோடு கூட நாம் ஓட வேண்டும். அநேக மனிதர்கள் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். ஓட்டத்தை முடித்தவர்கள் அநேக பேர் நமக்கு சாட்சிகளாக இருக்கிறார்கள். அவர்களை பார்த்து அவர்கள் எப்படி கிறிஸ்துவை நோக்கி ஓடி முடித்தார்களோ அதுபோல நாமும் ஓடி ஜெயிக்கிறவர்களாக, நம் ஓட்டத்தை முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டம் ஒன்றை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு ஓட்ட பந்தயத்தை போல நம்முடைய வாழ்க்கை காணப்படுகிறது. இப்ப ஓட்ட பந்தயத்தில் நீங்க பார்க்கும் பொழுது ஒரு 10 பேர் ஓடுகிறார்கள் என்றால் 10 பேருக்கும் ஒரு தனிப்பட்ட ஒரு பாதை அமைக்கப்பட்டு இருக்கும். அந்த பாதையில தான் அவர்கள் ஓட வேண்டும். அந்த பாதையை விட்டுட்டு வேற மற்றொரு பாதையில ஓடக்கூடாது. அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையில ஓடி ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அதுபோலதான் தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில் நமக்கென்று ஆண்டவர் ஒரு பாதையை வைத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். அந்த பாதையில, அந்த நியமிக்கப்பட்ட அந்த ஓட்டத்தை நாம் ஓடி முடிக்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் நம்மிடத்தில் அவர் விரும்புகிறது, நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் ஓடி ஜெயிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளிடத்திலும் ஆண்டவர் விரும்புகிற ஒரு காரியம், நமக்கென்று நியமிக்கப்பட்ட பாதையிலே நாம் ஓடி முடிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நமக்கென்று நம்முடைய வாழ்க்கை ஏதோ மாரத்தான் போல அல்ல, ஏதோ கண்டபடி ஓடுகிறது, கூட்டமாக ஓடுகிறது, எந்த ஒரு ரூல்ஸ் இல்லாமல் ஓடுகிறது, அப்படியல்ல. நம்முடைய வாழ்க்கை ஒரு ஓட்ட பந்தயத்தை போல தகுந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனோடு கூட நமக்கு நியமிக்கப்பட்ட பாதையிலே ஓடி ஜெயிக்கிறவர்களாக காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இந்த நேரத்தில் பவுல் ஓட்டத்தை முடிக்கிறவராக காணப்பட்டார். அப்போஸ்தலனாகிய பவுல் ஓட்டத்தை ஓடி முடித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இன்று முதல் நீதியின் ஜீவ கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டு இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். அப்ப இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தனக்கென்று வைக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தார். அவர் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர் ஊழியத்தை அவர் செய்து அநேக சுவிசேஷங்களை அவர் மேற்கொண்டு அநேக ஜனங்களை இயேசு நாட்டுக்கு வழி நடத்தி அவருக்கென்று வைக்கப்பட்ட சித்தத்தை நிறைவேற்றி ஓட்டத்தை முடித்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆமென். இன்றைய நாட்களிலே நாம் தியானம் செய்ய போகிற காரியம் என்னவென்றால், இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்கு அவரிடத்துல காணப்பட்ட 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். அந்த 3 முக்கியமான காரியங்களை நாம் தியானித்து நம்முடைய வாழ்க்கையிலே அதை செயல்முறைப்படுத்தி நாமும் ஓட்டத்தை ஓடி முடிப்பதற்கு கமைசோதன் தேவனிடத்தில் கிருபையை கேட்க நாம் போகிறோம். அல்லேலூயா. 3 காரியங்களை பார்க்க பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. முதல் காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலினிடத்துல காணப்பட்ட முதல் காரியம் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் நடபடிகள் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 11வது வசனத்துல இருக்கிறது. நான் உங்களுக்காக வாசிப்பேன். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெருவு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தான் ஆகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான் என்று ஆண்டவர் அனனியா என்கிற ஒரு மனுஷனிடத்துல சொன்னார். அல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். இந்த இடத்துல இந்த 9ஆம் அதிகார அப்போஸ்தலனாகிய பவுலுடைய பெரிய ஒரு ரட்சிப்பு இந்த இடத்துல காணப்படுகிறது. அவருடைய மனமாற்றம் இந்த இடத்துல காணப்படுகிறது. அவருடைய மனமாற்றத்தை நாம் பார்க்கும் பொழுது யார் இந்த அப்போஸ்தலன், யார் இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் என்று நாம் பார்ப்போம் என்றால், கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி யாரெல்லாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை கொலை செய்யும்படியாக நிருபத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவனாய் இவன் காணப்படுகிறான். இவனை பார்த்து எல்லா கிறிஸ்துவர்களும் ஓடி பயந்து ஒளிந்து கொண்டார்கள். ஏனென்றால் இவன் அதிகாரம் உடையவனாய் கொலை செய்ய அந்த பத்திரத்தை நிருபத்தை பெற்றுக்கொண்டவனாய் காணப்படுகையில் இவனை பார்த்து எல்லாரும் ஓடி ஒளிந்து கொண்டு பயந்து கொண்டிருந்தார்கள். அந்த நிலைமையில இருந்த இந்த பவுல்
தமசுக்கு போகிற வழியே ஒரு திடீரென்று ஒரு வெளிச்சம் அவனுக்கு உதித்தது. அந்த வெளிச்சம் உதித்த உடனே கீழே விழுந்து, அவன் ஸ்தோத்திரம், கீழே விழுந்து ஒரு சத்தத்தை அவன் கேட்கிறான். சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்கிற ஒரு சத்தத்தை கேட்கிறான். அந்த சத்தத்தை கேட்ட உடனே பவுல், ஆண்டவரே யார் நீ என்று சொல்லி அந்த கேள்வியை கேட்கிறார். அதற்கு ஆமென் இயேசு சொல்லுகிறார், நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் என்று சொல்லி அந்த காரியத்தை சொன்ன உடனே அர்ப்பணித்து பவுல் கேட்ட ஒரு காரியம், ஆமென் ஸ்தோத்திரம், ஒரு அர்ப்பணித்த ஒரு காரியம் என்னவென்றால், நீர் என்ன செய்ய சித்தமாய் இருக்கிறீர் என்கிற ஒரு காரியத்தை அவர் கேட்கிறார். கேட்ட உடனே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ இந்த வீட்டிற்கு போ, உனக்கு நீ என்ன செய்ய வேண்டும், நீ என்னென்ன காரியங்கள் செய்ய வேண்டும் என்று உனக்கு அறிவிக்கப்படும் என்று சொன்னார். அந்த வார்த்தை கேட்டு அந்த வீட்டிற்கு போகிறார். நன்றாய் கவனிங்க, அந்த வீட்டிற்கு போகும் பொழுது பார்வை இல்லாதவனாய் போகிறார். பார்வை சரியில்லை, ஆமென் ஸ்தோத்திரம், பார்வை ஒண்ணுமே சரியில்லை. மற்ற மனிதனுடைய உதவினால அந்த வீட்டிற்கு அவர் போகிறார். அந்த இடத்துக்கு போன உடனே அப்பொழுது திடீரென்று 3 நாள் ஆகிறது. திடீரென்று ஒரு அனனியா என்கிற ஒரு மனுஷனை ஆண்டவர், ஆமென் ஸ்தோத்திரம், ஆண்டவர் அவர் இடத்துல பேசி, நீ இந்த இடத்துக்கு போ, இந்த மனிதனை நீ அபிஷேகம் பண்ணு, ஞானசானம் பண்ண, ஊழித்துக்கென்று அமைச்சுடன் தேர்ந்தெடு என்று சொல்லும் பொழுது அவர் பயப்படுகிறார். இவன் கிறிஸ்துவுக்கு விரோதமாக எழும்பினவன், கிறிஸ்துவை கொலை செய்வதற்கு நிருபத்தை கேட்டு பெற்றுக்கொண்டவன், இவனுக்கு எப்படி இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் அங்கு சொன்னார், நீ நினைக்காத, நான் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் நான் தெரிந்து கொண்ட பாத்திரம் என்று ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. இந்த காரியத்தை சொன்ன உடனே ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லுகிறார், நீ இந்த இடத்துக்கு போ, இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிற ஒரு காரியத்தை கர்த்தர் சொன்னார். அல்லேலூயா. அங்கே ஒரு அடையாளத்தை அனனியாவுக்கு இயேசு கொடுக்கிறார். என்னன்னா, அந்த சவுல் என்கிற மனுஷன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிற மனிதன், நீ போயிட்டு அபிஷேகம் பண்ண, நீ போயிட்டு ஞானசானம் கொடு, நீ சத்தியத்தில் வழி நடத்தி என்கிற காரியத்தை சொல்லுகிறார். இப்ப பவுலை குறித்து ஆண்டவர் என்ன அடையாளப்படுத்துகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்கிற காரியத்தை அவர் சொன்னார். அல்லேலூயா. ஆமென். சோதனை நாம் நன்றாய் கவனிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, பவுல் ஜெபம் பண்ணினான், பவுல் ஜெபம் பண்ண போகிறான் என்று வேதவசனம் சொல்லவில்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், இப்பொழுது பவுல் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இப்பொழுது, now he is praying, இப்பொழுது இவர் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று ஆண்டவர் நிகழ்காலத்தை குறித்து அவர் சொல்லுகிறார். ஆமென் ஸ்தோத்திரம். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஜெபத்தை நிகழ்காலமாகவே அவர் பார்த்து கொண்டிருந்தார். நிகழ்காலத்திலே ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். அவருடைய வாழ்க்கையில் அன்று முதல் அவர் மரணத்தை சந்திக்கிற நாள் வரைக்கும் ஜெபம் என்பது அவருடைய வாழ்க்கையில் நிகழ்காலமாகவே காணப்பட்டது. ஜெபம் ஒரு காலம் இறந்த காலமாக மாறவில்லை, எதிர்காலமாக மாறவில்லை, அவருடைய வாழ்க்கையில நிகழ்காலமாகவே காணப்பட்டது. அல்லேலூயா. ஆமா. இந்த முதலாவது காரியம், பவுலுடைய வாழ்க்கையில தன்னுடைய ஓட்டத்தை வெற்றிகரமாய் ஓடி முடிப்பதற்கு அவரிடத்துல காணப்பட்ட முதல் காரியம், ஜெப வாழ்க்கை நிகழ்காலமாக மாறினது. அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில ஜெபம் என்பது நிகழ்காலமாகவே இருந்தது, நிகழ்காலமாகவே இருந்தது, பிரசன்டாகவே இருந்தது. ஜெபம் எப்பொழுதுமே ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருக்கிறவராய் பவுல் காணப்பட்டார். அவன் ஏனோக்கை நம்மை பார்க்கும் பொழுது 300 வருஷம் தேவனோடு கூட சஞ்சரிக்கிறவராய் ஏனோக்கு காணப்பட்டார். ஏனோக்கு பிள்ளைகள் இருந்தார்கள், மனைவி இருந்தது, நிலங்கள் இருந்தது, ஆஸ்திகள் இருந்தது, அந்தஸ்துகள் இருந்தது, மிருகங்கள் இருந்தது, ஆடு மாடுகள் எல்லாம் இருந்தது. ஆனாலும் அவைகள் எல்லாம் இருந்தாலும் தேவனோடு கூட உறவும் இருந்தது. அல்லேலூயா. ஒரு நாளும் தேவனோடு கூட இருக்கிற உறவு ஒரு நாளும் தடைபடவில்லை. 300 வருஷம் தொடர்ந்து கண்டினியூஸ் ஆண்டவரோடு கூட தொடர்புல ஏனோக்கு இருந்தார். எப்படி ஐயா பிள்ளைகள் இருப்பார்கள், அநேக தடைகள் இருக்கும், எப்படி ஐயா இவன் தேவனோடு கூட தொடர்புல இருந்திருப்பான், தேவனோடு கூட எப்படி இவன் நடந்திருப்பான், தேவனோடு கூட எப்பொழுதுமே தொடர்புல எப்படி இருந்திருப்பான் என்று அநேக பேருக்கு கேள்விகள் எழும்பலாம். எனக்கும் ஒரு தடவை கேள்விகள் எழும்பினது. ஒரு தேவ மனிதனோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த மனிதர் இப்படியாக சொன்னார். ஆமென் ஸ்தோத்திரம். அவர் எப்படி இருந்திருப்பார் என்றால், எல்லா வேலைகளிலும், இப்ப வீட்டில் ஒரு வேலை செய்யும் பொழுது, பிள்ளைகளிடத்துல பேசும் பொழுது, இல்ல நிலத்துல ஒரு வேலைகள் செய்யும் பொழுது கர்த்தரை அந்த வேலையில் அவர் இன்வால்வ் பண்ணியிருப்பார் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொல்லி இருந்தார். அல்லேலூயா. இப்ப ஒரு நிலத்துல ஒரு வேலை நடக்கிறது, அந்த வேலையில் அவர் வேலை செய்கிறார், அந்த இடத்துல ஆண்டவரையும் அந்த வேலையில ஈடுபடுத்துகிறவராய் ஏனோக்கு காணப்பட்டு இருப்பார். பிள்ளைகளை அவர் பிள்ளைகளோடு கூட பேசிக் கொண்டு இருக்கிறார், அந்த உரையாடல ஆண்டவரையும் இன்வால்வ் பண்ணியிருப்பார், ஆண்டவரும் அவரோடு கூட இணைச்சிருப்பார் என்கிற ஒரு காரியத்தை அவர் சொன்னார்.
அல்லேலூயா. இந்த 300 வருஷம் ஆமென் தேவனோடு கூட தொடர்ந்து சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாய் அவரை காணப்பட்டார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? நாம் தேவனோடு கூட 24 மணி நேரமும் அவரோடு கூட தொடர்புல இருக்க முடியும் என்கிற உதாரணத்தை கர்த்தர் நமக்கு முன்பே கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு தாவீதை நாம் சொல்லலாம். தாவீது சொல்லுகிறார், கர்த்தரை நான் எப்பொழுதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன். உயர்வானாலும் தாழ்வானாலும் நெருக்கமானாலும் ஆமென் விசாலமானாலும் மகிழ்ச்சியானாலும் சஞ்சலமானாலும் துக்கமானாலும் துயரமானாலும் வனாந்தரமானாலும் உயர்ந்த பதவியானாலும் தாழ்வானாலும் தலைமைத்துவமானாலும் நான் எப்பொழுதும் என் கர்த்தரை எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அவரும் தேவனோடு கூட தொடர்ந்து ஐக்கியத்தில் இருக்கிறவராய் காணப்பட்டார். ஆமென். பவுல் தன்னுடைய வாழ்க்கையில இந்த காரியத்தை பிடித்து கொண்டு ஜெபத்தை நிகழ்காலமாகவே அவர் பார்த்து கொண்டு வந்தார். நிகழ்காலத்திலே வைத்துக் கொண்டு வந்தார். அதனாலதான் அநேக விசுவாசிகளுக்கு, சபை விசுவாசிகளுக்கு நிருபங்கள் மூலமாய் புத்தி சொல்லும் போது எப்படியாக சொல்லுகிறார், சபை விசுவாசிகளே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களே, ரட்சிக்கப்பட்டவர்களே, இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற காரியத்தை அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. இதை ஏதோ அனுபவிக்காத ஒரு காரியத்தை அவர் சொல்லல. அவர் தன்னுடைய வாழ்க்கையில அமைச்சத ரசித்து ருசித்து அனுபவித்த ஒரு காரியத்தை அவர் சொல்லுகிறார். நான் இடைவிடாமல் அன்றோடு கூட தொடர்பில் இருக்கிறேன், ஆகையால் நீங்களும் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் என்கிற ஒரு காரியத்தை ஜனங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவை நாம் தேவனோடு கூட இடைவிடாமல் 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 ஜெபம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். எப்பொழுதுமே நம்முடைய ஜெப வாழ்க்கை பிரசன்ட்ல இருக்க வேண்டும், நிகழ்காலமாகவே இருக்க வேண்டும், தொடர்ந்து அவரோடு கூட தொடர்புல இருக்க வேண்டும். நாம் எப்பொழுதுமே ஆன்லைன்ல இருக்க வேண்டும். தேவனோடு கூட நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆன்லைன்ல இருக்கணும். ஒரு நாளும் ஆஃப்லைனுக்கு போயிடக்கூடாது. நம்முடைய ஜெப வாழ்க்கை ஆஃப்லைன்ல போகக்கூடாது. ஒரு சில பிள்ளைகளுடைய இந்த வாட்ஸ்அப்லாம் யூஸ் பண்ணும் பொழுது தெரியும், அதுல லாஸ்ட் சீன் சொல்லிட்டு ஒரு போட்டிருப்பாங்க. அப்ப அந்த லாஸ்ட் சீன் பார்க்கும்பொழுது கடைசியாக அவங்க எப்பொழுது வாட்ஸ்அப்பை யூஸ் பண்ணாங்க என்கிற காரியம் அதுல தெரியும். ஏன்னா அப்ப அதுக்கு பிறகு அவங்க வாட்ஸ்அப் யூஸ் பண்ணலன்னு தெரியும். அதுதான் லாஸ்ட் சீனு. ஆனா நம்முடைய வாழ்க்கையில இந்த லாஸ்ட் சீன் என்கிற அந்த வார்த்தையே நம்முடைய அகராதில் இருக்கக்கூடாது, ஜெப வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. கடைசியாக நான் இப்போ ஜெபம் பண்ணினேன், கடைசியாக இது லாஸ்ட் சீன் சொல்லி லாஸ்ட் பிரேயர் சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. எப்பொழுதுமே நம்ம ஆண்டவரோடு கூட தொடர்பில் இருந்து கொண்டே இருக்கும். படித்தாலும் சரி, ஜெபித்தாலும் சரி, நாம் சுய நினைவு இருக்கும் பொழுதுதான் தேவனோடு கூட உறவுல நாம் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஆமென் சோதம் வாலிப சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இறந்த காலத்தில் இருக்கிறதா, இல்லை நிகழ்காலத்தில் இருக்கிறதா, இல்லை பவுலை போல அமைசோதம் நிகழ்காலத்தில் இருக்கிறதா? இன்னைக்கு நம்முடைய ஜெப வாழ்க்கை நிகழ்காலமாக மாற வேண்டும், ப்ரெசண்டாக மாற வேண்டும், ஆன்லைனாக மாற வேண்டும். ஆஃப்லைனுக்கு ஒரு நாளும் போயிடக்கூடாது. நம்ம எப்பொழுதும் இந்த ஜெப வாழ்க்கை நம்ம கடைசி முடிவு பறிந்த வரைக்கும் ஜெபத்திலே நாம் இருக்கும் பொழுது, தேவனோடு கூட உறவிலே இருக்கும் பொழுது, நமக்கென்று வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை முடிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் ஆமென் சொல்லிட்டு நமக்கு உதவி செய்வாராக. இந்த இரண்டாவது காரியம், பவுலிடத்தில் காணப்பட்ட இரண்டாவது காரியம் என்னவென்றால், ஆமென் ஸ்தோத்திரம் 9ஆம் அதிகாரம் அதனுடைய 17வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அனனியா போய் வீட்டிற்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. ஆமென். இரண்டு காரியங்களுக்காக இந்த அனனியா அனுப்பப்படுகிறார். முதல் காரியம் என்ன? இந்த சவுல் பார்வை அடையும்படிக்கு. அல்லேலூயா. பார்வை அடையும்படிக்கு இந்த அனனியா என்ற மனுஷன் அனுப்பப்படுகிறான். ஆமென். அடுத்த வசனம் வாசிக்கும் பொழுது, செதில்கள் போன்றவைகள் விழுந்தன, அவன் பார்வை அடைந்தான் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அவன் இரண்டாவது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுல் பார்வை அடைந்தார். அல்லேலூயா. பார்வை அடைந்தார். முன்பு அவர் பார்வை தெரிந்தவர் தான். ஆனால் இந்த ஒரு ஒளி அவர் கண்களில் பட்ட உடனே அவர் கண்களில் செதில்கள் போல சில காரியங்கள் அவர் கண்களில் காணப்பட்டது. அப்போது அனனியா போய் ஜெபம் பண்ணும்போது செதில்கள் அவர் கண்களிலிருந்து விழுந்தது. விழுந்த உடனே பார்வைகள் அவர் வந்தது. அவர் பார்வை அடைந்து எல்லாரையும் தெளிவாய் பார்த்தார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவ பிள்ளைகளை,
நாம் பார்வை அடைகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இங்கே இவர் சொல்லப்படுகிற ஒரு காரியம், பவுல் பார்வை அடைந்தார். இங்கே சொல்லப்படுகிற பார்வை எப்பேற்பட்ட பார்வை என்றால், வேதவசனத்தில் நாம் பார்க்கும் பொழுது ஆவிக்குரிய பார்வை என்று அர்த்தம் கொள்ளப்படுகிறது. ஆவிக்குரிய பார்வை நமக்கு காணப்பட வேண்டும். பவுலிடத்துல காணப்பட்ட பார்வை ஆவிக்குரிய பார்வை. பவுல் இந்த இடத்துல எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், விசுவாசிகளை பார்த்து அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவரை அறிந்து கொள்ளும்படிக்கு மனக்கண்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்ப மனக்கண்கள் நாம் எல்லாருக்கும் காணப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆமென், ஸ்தோத்திரம். இந்த அப்போஸ்தலனாகிய பவுலும் விசுவாசிகளுக்கு எழுதும் பொழுது அவர் சொல்லுகிறார், எனக்கு மனக்கண்கள் காணப்பட்டது, நான் ஆமென் இருளடைந்து மனக்கண்கள் இல்லாமல் காணப்பட்டேன், என்னுடைய மனக்கண்களை கர்த்தர் திறந்து ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடிக்க கிருபை செய்தார். ஆகையினால உங்களுடைய மனக்கண்களையும் கர்த்தர் திறந்தருள வேண்டும் என்று அவர் சொல்லி சொல்லுகிறார். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. மனக்கண்கள் திறக்கப்பட்டிருந்தது. ஏன் இந்த மனக்கண்கள் நமக்கு திறக்கப்பட வேண்டும்? ஏனென்றால் நாம் கர்த்தரை அறிந்து கொள்ளுகிறதற்கு, அவன் கர்த்தர் யார் என்று நாம் அறிந்து கொள்ளுகிறதற்கு நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். தாவீது சொல்லுகிறார், உன் வேதத்தில் உள்ள ரகசியங்களை அதிசயங்களை ஆராய்ந்து அவன் நான் பார்க்கும்படியாக என்னுடைய மனக்கண்களை திறந்தருளும், என்னுடைய இதய கண்களை திறந்தருளும் என்று அவர் ஜெபிக்கிறார். அல்லேலூயா. அப்ப வேதத்தில் இருக்கிற ரகசியங்கள், இப்ப வேதத்தில் யாரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது? தேவனை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, இயேசுவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவருடைய செயல்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்ப அவருடைய மகத்துவங்களையும் செயல்களையும் அவருடைய கிரியைகளையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், எழுதப்பட்ட வண்ணமாகவே நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் இப்பொழுது பார்க்கிறது மாம்சீக பார்வை, மனுஷீக பார்வை. இந்த பார்வையால வேதத்தில் உள்ள ரகசியங்கள் நம்மால் அறிந்து கொள்ள முடியாது, பார்க்க முடியாது, தரிசிக்க முடியாது, தேவனை இன்னும் அறிந்து கொள்ள முடியாது. நமக்கு மனப்பார்வை தேவை, இதய பார்வை தேவை, மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஆனால் பிசாசானவன், பிரபஞ்சத்தின் அதிபதியானவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்றால், நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறார். ஆதாம் ஏவாள் அந்த ஆதியாகம் அந்த 3ஆம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே இவர்களுக்கு மனக்கண்கள் காணப்பட்டது. மனக்கண்களால தான் அவங்க தரிசித்தார்கள், தேவனோடு கூட பேசினார்கள், உறவாடினார்கள். ஆனால் இவர்கள் பாவத்துக்குள்ளாக மாறின உடனே, பாவம் செய்த உடனே மனக்கண்கள் மூடப்பட்டது, மாம்சீக கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த மாம்சீக கண்கள் திறக்கப்பட்ட உடனே, இந்த மனுஷிக கண்கள் திறக்கப்பட்ட உடனே தாங்கள் நிர்வாணிகள் என்று உணர்ந்து அவர்கள் தேவனை விட்டு விலகி ஒளிந்து கொள்ள ஆரம்பித்தார்கள். அல்லேலூயா. இந்த மாம்சீக கண்களாகவே கண்கள் மட்டும் நமக்குள்ள இருக்கும் என்றால், ஆவிக்குரிய கண்கள் இல்லாமல் நமக்கு இருக்கும் என்றால் நாம் தேவனோடு கூட தொடர்பில் இருக்க முடியாது. நாம் அவரை விட்டு விலகி ஒளிந்து கொள்ளுகிற பிள்ளைகளாக தான் நம்மால் இருக்க முடியும். ஆகையினால தேவ பிள்ளைகளே, பிசாசானவன் நம்முடைய மனக்கண்களை குருடாக்கி கொண்டிருக்கிறான். நாம் தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருந்து நம்முடைய மனக்கண்களை நாம் வெளிப்பட ஆண்டவர் சமூகத்தில் அழுது செபிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். நம்முடைய மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். ஏனென்றால் இந்த பத்துமே என்கிற குருடன் ஸ்தோத்திரம் சாலை ஓரத்தில் இந்த பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அவர் எல்லா குருடர்கள் மத்தியில் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறார். அந்த இடத்துல இயேசு வருகிறார் கேள்விப்பட்டவுடன், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி அவர் வேண்டுகிறார். அந்த சத்தத்தை கேட்டு இயேசுவானவர் அவருக்கு பார்வை கொடுக்கிறார். நன்றாய் கவனிங்க, இவர் குருடரா இருக்கும் பொழுது இவர் இருந்த இடம் வேறு, பார்வை அடைந்த உடனே இவர் போன இடம் வேறு. அல்லேலூயா. இவர் குருடரா இருந்த பொழுது இவர் பிச்சைக்காரர்கள் மத்தியில, பிச்சை எடுக்கிறவங்க மத்தியில, சாலை ஓரத்துல, அந்த அருவருப்புகள் நிறைந்த அந்த சாலை ஓரத்துல உட்கார்ந்து பிச்சை எடுத்து கொண்டிருந்தார். ஆனா பார்வை வந்த உடனே அந்த இடத்துல அவர் இல்லை. அல்லேலூயா. குருடர்கள் மத்தியில் அவர் இல்லை, பிச்சை எடுக்கிற தொழில் அவர் மீண்டும் செய்யவில்லை. மாறாக வேதவசனம் சொல்லுகிறது, இயேசுவுக்கு பின் சென்றான் என்று. அல்லேலூயா. பார்வை அடைந்த உடனே அவன் செய்த ஒரு காரியம், இயேசுவுக்கு பின் சென்றான். ஏனென்றால் அவன் பார்வை அடைந்த உடனே யார் உண்மையான தெய்வம் என்பதை அவன் பார்த்தான், அவன் அறிந்து கொண்டான். அறிந்து கொண்ட உடனே ஆட்டோமேட்டிக்கா அவன் யாருக்கு பின் செல்வான்? இயேசுவுக்கு பின் சென்று விடுவான். அல்லேலூயா. இந்த நேரத்தில் நாம் இயேசுவுக்கு பின் செல்ல வேண்டும். இயேசுவை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவரை நாம் பற்றி தெரிந்து கொண்டு ரகசியங்களையும் மகத்துவங்களையும் அவருடைய கரத்தின் கிரியைகளையும் நாம் புரிந்து கொண்டு அவரை போல நாம் மாற வேண்டும் என்றால் மனக்கண்கள் நமக்கு தேவைப்படுகிறது. அல்லேலூயா. இந்த மனக்கண்கள் பவுலுக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. மனக்கண்கள் பவுலுடைய வாழ்க்கையில திறக்கப்பட்டது. திறக்கப்பட்ட
கொண்ட உடனே அவர் மனுஷிக பார்வையினால் அவர் பார்க்கவில்லை, ஒவ்வொரு காரியங்களையும் தேவ பார்வையில் அவர் பார்க்க ஆரம்பித்தார். அல்லேலூயா. இந்த மனக்கண்கள் அமைசுவது நமக்கு இருக்கும் என்றால் நாம இந்த உலக பிரகாரமாய் நம்ம பார்க்க மாட்டோம். ஒரு விசுவாச பார்வை நமக்கு வந்துவிடும், ஒரு ஆவிக்குரிய பார்வை நமக்கு வந்துவிடும். எப்படி என்றால் ஆண்டவர் ஒரு காரியத்தை பார்ப்பார் என்றால் நிகழ்காலத்தை வைத்து அவர் பார்க்க மாட்டார், எதிர்கால சிந்தையோடு கூட ஆண்டவர் அவர் பார்ப்பார். அல்லேலூயா. இப்பொழுது இருக்கிற பிரச்சனை குறித்து தான் நாம் தியானித்துக் கொண்டு இருப்போம். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது, எதிர்காலத்தை வைத்து நாம் பார்க்கிறவராய் காணப்படுகிறார். தாவீதை ஸ்தோத்திரம், அவன் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன் என்று சொல்லி தாவீதை எல்லாரும் பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ தாவீதை ஒரு அரசனாக பார்த்தார். அல்லேலூயா. யோசேப்பை அடிமையாக எல்லாரும் பார்த்தார்கள், ஆனால் ஆண்டவர் அதிபதியாக பார்த்தார். பவுலை ஒரு கொலையாளியாக எல்லாரும் பார்த்தார்கள், ஆனால் ஆண்டவரோ சுவிசேஷகனாக பவுலை பார்த்தார். இதுதான் ஆண்டவருடைய பார்வைக்கும் உலக பார்வைக்கும் உள்ள வித்தியாசம். அந்த ஆண்டவருடைய பார்வை நமக்குள்ள வர வேண்டும். அதுதான் மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும். அந்த மனக்கண்கள் வந்துட்டாலே போதும், மனக்கண்கள் திறக்கப்பட்டாலே போதும், நாம் தேவனை போல நாம் பார்க்க ஆரம்பிச்சிடுவோம். ஒவ்வொரு மனிதர்கள் சாதாரணமானவர்களை நாம் பார்க்காம அவங்களுடைய எதிர்கால சிந்தையோடு கூட அவங்க தேவனுடைய ஊழியக்காரங்க, தேவனுடைய பிள்ளைகள், தேவனுடைய தீர்க்கதரிசிகள், தேவனுடைய மெய்ப்பர்கள் என்று சொல்லி நாம் அவங்களுடைய எதிர்கால சிந்தனையோடு கூட அவங்களுடைய எதிர்கால நினைவோடு கூட நாம பார்க்க ஆரம்பித்து விடுவோம். அல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு மனக்கண்கள் திறக்கப்பட வேண்டும், நாம் பார்வை அடைய வேண்டும். இந்த ஸ்பிரிச்சுவல் ஐ நமக்கு தேவைப்படுகிறது. நம்ம எப்பொழுதுமே நம்ம பார்வையோடு கூட நாம் காணப்பட வேண்டும். எதை நம்ம பார்த்தாலும் ஆவிக்குரிய பார்வையில நாம் பார்க்க ஆரம்பிக்க வேண்டும். அப்படி நாம் ஆவிக்குரிய பார்வையிலேயே நாம் இருப்போம் என்றால் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை ஓடி முடிக்க தேவன் கிருபை செய்வார். அல்லேலூயா. பவுலுடைய வாழ்க்கையில ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒரு ஆவிக்குரிய பார்வையிலே அவர் பார்த்து கொண்டிருந்தார், எல்லாவற்றையும் ஆவிக்குரிய பார்வையில பார்த்து கொண்டிருந்தார். ஆகையினால அவர் ஓட்டத்தை முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை தந்தார். மூன்றாவது காரியமாக அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல காணப்பட்ட ஒரு காரியம் என்றால் அதே வசனத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 9ஆம் அதிகாரம் 17ஆவது வசனத்துல, நீ பார்வை அடையும்படிக்கும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும், அல்லேலூயா, பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். அல்லேலூயா. அப்ப இரண்டாவதாக இங்கே முதலாவது பார்வையடையும்படிக்கு, இரண்டாவது பரிசுத்த ஆவியினால நிரப்பப்படும்படிக்கு அனனியா அங்கு அனுப்பப்படுகிறார். அப்போஸ்தலனாகிய பவுலிடத்துல காணப்பட்ட மூன்றாவது முக்கியமான காரியம் பரிசுத்த ஆவியின் நிறைவு அவருக்குள்ள காணப்பட்டது. அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் பெருகிற அனுபவம் அல்ல, நிறைகிற அனுபவம். அல்லேலூயா. அந்த பரிசுத்த ஆவியானவர் பெற்றுக்கொண்டது மாத்திரம் அல்லாமல் ஒவ்வொரு நாட்களிலும் நிறைகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம் பவுலிடத்துல காணப்பட்டது. அல்லேலூயா. நீங்க நன்றாய் கவனிக்கணும். பவுலுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது அநேக பாடுகள், அநேக உபத்திரவங்கள், அநேக நெருக்கங்கள், அநேக ஒடுக்கப்படுகிற காரியங்கள் பவுலை நெருக்கினார்கள், ஒடுக்கினார்கள், அடித்தார்கள், உதைத்தார்கள். அநேக 5 முறைகள் சாட்டையினால் அடித்து இவர் செத்து விட்டான் என்று சொல்லி தூக்கி போட்டார்கள். பாம்பு கடி, வனாந்தரத்தை சுற்றி திரிந்தார், பசி, பட்டினி, தாகம் என்று அநேக பவுலுடைய வாழ்க்கையில வந்தது. ஆனாலும் கூட ஒரு தடவை கூட இயேசுவை மறுதலிக்காமல் கடைசி மூச்சு வரைக்கும் தேவனுக்காக, கிறிஸ்துவுக்காக வாழ்ந்தார் என்று சரித்திரம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஒரு நாளும் அவர் இயேசுவை விட்டு பின்வாங்கி போகவில்லை, மாறாக இயேசுவின் அன்பை விட்டு பிரிப்பவன் யார் என்று அந்த கேள்வியோடு கூட அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஒரு நாளும் இயேசுவின் அன்பை விட்டு பவுலை எதுவுமே பிரிக்க முடியவில்லை. உபத்திரவமோ, வியாகுலமோ, பட்டயமோ, பஞ்சமோ, நாசமோசமோ, வருத்தமோ, வியாகுலமோ எதுவுமே பவுலை பிரிக்கல. காரணம் என்னவென்றால் பரிசுத்த ஆவியின் பலன் பவுலுக்கு காணப்பட்டது. இதோ குறிப்பிட்ட நாள் அல்ல, இல்ல குறிப்பிட்ட மாதம், குறிப்பிட்ட வருடங்கள் அல்ல, ஓட்டத்தை ஓடி முடிக்கிற வரைக்கும் தேவ பலன்
பவுலுக்குள்ள காணப்பட்டது. அப்போஸ்தலனாகிய பவுல் இடத்துல காணப்பட்டது. பரிசுத்தாவின் நிறைவு அவருக்குள்ள காணப்பட்டது. ஒவ்வொரு நாட்களும் நிரம்பி வழிகிறவராய் பவுல் காணப்பட்டார். இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில பெருகிற அனுபவம் இருக்கிறது, ஆனால் நிரம்பி வழிகிற அனுபவமோ இல்லாமல் இருக்கிறது. தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு சோதரன் நான் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம் என்னன்னா, நாம பரிசுத்த ஆவியானவரை என்னைக்கோ பெற்றுக்கொண்டோம். கடந்த மாதம் பெற்றுக்கொண்டேன், கடந்த மாதம் நான் அந்நிய பாஷை பேசினேன், கடந்த மாதம் நான் ஆவியின் நிரம்பினேன். அப்படி அல்ல. நிகழ்காலத்துல உன்னுடைய நிரம்பி வழிகிற அனுபவம் இருக்க வேண்டும். இன்றைக்கு நான் நிரம்பி கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு நான் அந்நிய பாஷைகளை பேசிக் கொண்டிருக்கிறேன், இன்றைக்கு ஆவியின் நிறைவு எனக்குள்ள இருக்கிறது என்று நிகழ்காலத்தில் உன்னுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு காணப்பட வேண்டும். அல்லேலூயா. எப்பவுமே உன்னுடைய இறந்த காலத்தில் இருக்கக்கூடாது. உன்னுடைய பரிசுத்த ஆவியின் நிறைவு, இந்த அபிஷேகம் பெறுகிறது இறந்த காலத்தில் இருக்கக்கூடாது, எதிர்காலத்திலும் இருக்கக்கூடாது. மாறாக நிகழ்காலமாகவே பிரசண்டாகவே காணப்பட வேண்டும். உன்னுடைய அமைசுத்தம் அபிஷேகம் பெறுகிறது, ஆவியில நிரம்புகிறது, பரிசுத்த ஆவியினால பலன் அடைகிறது. எப்பவுமே ஆன்லைனிலே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த காரியம் இருக்கும் பொழுது தேவ பலன் நமக்குள்ள வரும். வேதவசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்களிடத்துல வரும் பொழுது நீங்கள் பலன் அடைந்து எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று வேதவசனம் சொல்லுகிறது. இதை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளே, நாம் கடைசி பரியந்த வரைக்கும் தேவனுக்காய் சாட்சியாக வாழ வேண்டும் என்றால் ஒரு பலன் நமக்கு தேவைப்படுகிறது. அதுதான் பரிசுத்த ஆவியானவரின் பலன். நம்முடைய மாம்சீக பலனினால, நம்முடைய சுயத்தினால, திறமையினால ஒரு காரியத்தை நம்மளால செய்ய முடியாது. பரிசுத்த ஆவியின் பலத்தினால் மாத்திரமே நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற ஓட்டத்தை ஓடி முடிக்க வேண்டும், நம்ம ஓடி முடிக்க முடியும் என்று வேதவசனம் மிக தெளிவாக சொல்லப்படுகிறது. இந்த நேரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட நாளிலிருந்து ஓட்டத்தை முடிக்கிற நாள் வரைக்கும் ஜெபம் நிகழ்காலமாகவே இருந்தது. மனக்கண்கள் திறந்தே இருந்தது. பரிசுத்தாவியானவரின் நிறைவு நம்மை சோதம் எப்பொழுதுமே தினந்தோறும் இருந்தது. அதுவும் நிகழ்காலமாகவே இருந்தது. இந்த 3 காரியங்களும் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வாழ்க்கையில நிகழ்காலமாகவே இருந்ததுனால அவருக்கு வைத்திருக்கிற ஓட்டத்தை ஓடி முடித்து ஜீவ கிரீடத்தை வாஞ்சித்து சோதரம் வாஞ்சிக்கிறவராக அவர் காணப்பட்டார். அல்லேலூயா. இந்த நேரத்தில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்க தேவ பிள்ளைகளை, ஒவ்வொருவருக்கும் என் ஆவியானவர் சொல்ல விரும்புகிற ஒரு காரியம், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார், ஒரு பாதையை வைத்திருக்கிறார். அந்த பாதையில் இன்னைக்கு அநேக பிள்ளைகளால ஓட முடியல, தடுமாறுகிறீர்கள். இந்த கடலிலே தவித்து கொண்டிருக்கிற அலையினால, மழையினால, புயலினால தடுமாறுகிற கப்பலை போல அநேக பேருடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை தத்தளித்து கொண்டிருக்கிறது. ஒரு முன்னேற்றம் அடைய முடியல. இந்த நிலைமையில அடுத்த நிலைமைக்கு போக முடியல. இன்னும் அதே நிலைமை, ஒரு விசுவாசியான நிலைமையில தான் நம்ம காணப்படுகிறோம். இன்னைக்கு விசுவாசியை தாண்டி ஊழியக்காரங்க அந்த அமைச்சு இப்படி அடுத்த கட்ட லெவலுக்கு நம்ம போகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இன்னைக்கு அநேக பிள்ளைகளால அப்படி போக முடியல, தடுமாறி கொண்டு இருக்கிறீர்கள், தடுமாற்றம் காணப்படுகிறது. இன்றைய நேரத்தில் பரிசுத்த ஆவியான உணர்த்துகிற ஒரு காரியம், உங்கள் வாழ்க்கையில ஜெபம் நிகழ்காலமாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில மனக்கண்கள் திறந்தே இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான ஒரு நிறைவு ஒவ்வொரு நாட்களிலும் இருக்க வேண்டும். இந்த 3 காரியங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் உங்களுடைய வாழ்க்கை ஒரு நாளும் தடுமாறாது. ஒவ்வொரு நாட்களிலும் நீங்கள் நகர்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்கள் சேர வேண்டிய இடத்தில் கர்த்தர் உங்களை செம்மையாய், கிருபையாய், நேர்த்தியான முறையில கொண்டு போய் சேர்ப்பார். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். இந்த நேரத்தில் கர்த்தர் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். இந்த 3 காரியம் நம்மோடு கூட இருக்கும் பொழுது பவுலை போல நாமும் சொல்ல முடியும், என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், ஜீவ கிரீடம் எனக்கென்று வைக்கப்பட்டிருக்கிறது என்று நாமும் சொல்ல முடியும். இந்த நேரத்தில் நாம் இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் காணப்பட முடியாது. நாம் செபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எல்லாரும் இந்த கேட்ட வார்த்தைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம். எல்லாரும் கண்களை மூடி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, எல்லாரும் அர்ப்பணிக்க பார்க்கலாம். தெய்வம் நம்மோடு கூட தெளிவாய் பேசியிருக்கிறார். அநேக வாலிபர்களால கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற சித்தத்தை செய்ய முடியல, கர்த்தர் தங்களுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை செய்ய முடியல. ஒரு நாள் செய்கிறார்கள், 2 நாள் செய்கிறார்கள், 1 வாரம் போகிறது, ஆனால் அடுத்த நாட்களோ விழுந்து விடுகிறார்கள். ஏதோ ஒரு காரியம் தடைப்படுகிறது, ஏதோ ஒரு காரியம் தடுத்து நிறுத்துகிறது. தேவ பிள்ளைகளே, வாலிப சகோதர சகோதரிகளே, உங்களுடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இந்த லாஸ்ட் சீனை நீங்க பாருங்க, செக் பண்ணுங்க. உங்களுடைய ஜெப வாழ்க்கை
கடைசியா நீங்க எப்ப ஜெபம் பண்ணீங்க? செக் பண்ணி பாருங்க. ஜெப வாழ்க்கை அப்படி இருக்கும் என்றால் நம்ம வாழ்க்கையில நாம முன்னேறவே முடியாது. நம்ம அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு நம்மளால போக முடியாது. ஜெபம் என்பது நிகழ்காலமாக இருக்க வேண்டும், ஆன்லைன்ல இருக்க வேண்டும். ஒரு நாளும் ஆஃப்லைனுக்கு போகக்கூடாது. ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கிறப்பா, நான் இப்பொழுது என் மகன் ஜெபித்துக் கொண்டிருக்கிறான் என்று என்னை குறித்து நீங்கள் சாட்சி சொல்லுகிறபடிக்கு நான் எப்பொழுதும் உம்மோடு கூட நான் தொடர்பில் இருக்க உதவி செய்கிறாங்க. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரேப்பா. இந்த மனக்கண்களை திறந்தருளுங்க ராஜா. நான் எதை பார்த்தாலும் மாம்சீக பார்வையில நான் பார்க்கிறேன் ராஜா. ஒரு விசுவாச பார்வையில பார்க்காம, ஆவிக்குரிய பார்வையில பார்க்காம, மனுஷிக பார்வையில நான் பார்க்கிறேன் ஆண்டவரே. அந்த காரியத்தை நான் எடுத்து போடுங்கப்பா ஆண்டவரே. நான் எதை பார்த்தாலும் உம்மை போல் நான் பார்க்க வேண்டும், உம்மை போல நான் பார்க்கிறேன். நீர் ஒரு மனிதனையும் குறைவாகவோ இல்லை அமேன் சோதம் சிறியதாகவோ நீர் பார்ப்பதில்லை ஆண்டவரே. எங்களுடைய திட்டங்கள் சிறிதாக காணப்பட்டாலும் உம்முடைய திட்டங்கள் மிகவும் பெரியது ஆண்டவரே. உம்மை போல நாங்கள் பார்க்க வேண்டும், உம்மை போல நாங்கள் பார்க்க வேண்டும். செங்கடல்களை இஸ்ரவேல் ஜனங்கள் தடையாக பார்த்தார்கள், ஆனால் நீரோ அந்த தடையாக நீங்க அதை தடையாக பார்க்கல, மாறாக அவர்கள் நடந்து செல்லுகிற ஒரு வழி பாதையாக நீர் பார்த்து அப்பேற்பட்ட ஒரு பார்வை எங்களுக்கு கட்டளையிடுங்க. மனக்கண்களை திறந்துள்ளங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளைகளும் சமுதாயத்தில் நடக்கிற பிரச்சனைகளை, போராட்டங்களை பார்க்க கூடாது. அது மனுஷிக பார்வையில அவைகளை பார்க்கும் பொழுது சோர்ந்து போவார்கள். ஆனால் ஆவிக்குரிய பார்வையில பார்க்கும் பொழுது பலனடைந்து கர்த்தர் மேல ஒரு விசுவாசம் வரும். எல்லாவற்றையும் உம்முடைய பார்வையில மனக்கண்களாக பார்க்க, மனக்கண்களினால பார்க்க என் தெய்வமே அனுக்கிரகம் செய்கிறார். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்கிறாச்சா ஆண்டவரே. ஆமென். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே, வாலிப சகோதர சகோதரிகளுக்கு பரிசுத்த ஆவியான நிறைவை கர்த்தர் உண்டு பண்ணுங்கப்பா. ஒரு நிறைவை கர்த்தர் கட்டளையிடுங்க ராஜா. ஆண்டவரே, என்றைக்கோ ஒரு நாள் நிரப்பப்பட்டேன், என்றைக்கோ ஒரு நாள் அந்நிய பாஷை பேசினேன், என்றைக்கோ ஒரு நாள் நான் ஆவியினால நிரம்பி நான் செபித்தேன். அப்படி அல்லப்பா. தினந்தோறும் 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 நிரம்பி வழிகிற ஒரு அனுபவம் எங்களுக்கு கட்டளையிடுங்க. தினந்தோறும் ஒவ்வொரு நாட்களையும் நாங்கள் அபிஷேகத்தினால நிரம்பி நிரம்பி நிரம்பி, தாவீது சொல்லுகிறார், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. தாவீது வழிந்தது வழிய போகிறது என்று சொல்லல, வழிகிறது பிரசன்ட். அவன் நிகழ்காலத்தை வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த ஒவ்வொரு நாட்களும் எங்களுடைய பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரின் பலன் எங்களுக்கு உண்டாகட்டும் அப்பா. இன்னைக்கு உலக காரியங்களை பார்த்து அநேக பிள்ளைங்க விசுவாசத்துல சோர்ந்து போறாங்க, தடுமாறுகிறார்கள், தேவனை விட்டு விலகி போகிறார்கள். ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நிறைவு எங்களுக்குள்ள இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம் அப்பா. நாங்கள் பலனடைந்து கடைசி முடிவு பறைந்த வரைக்கும் உமக்கு சாட்சிகளாய் இருப்போம் ஆண்டவரேப்பா. நீர் எங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற அந்த ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க இந்த 3 காரியங்களை தாங்கப்பா. எங்கள் வாழ்க்கை நிகழ்காலம், எங்கள் வாழ்க்கையில ஜெபம் நிகழ்காலமாக இருக்கட்டும் அப்பா. எங்கள் வாழ்க்கையில அவன் மனக்கண்கள் திறந்தே இருக்கட்டும். எங்கள் வாழ்க்கையில பரிசுத்த ஆவியான நிறைவு அவன் ஒவ்வொரு நாட்களிலும் இருக்கட்டும் அப்பா. நீர் கிருபை செய்யுங்க. இந்த 3 காரியங்களும் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. சபை அவன் வாலிப சகோதர சகோதரிகளுக்கு நீங்க உதவி செய்கிறாச்சா. ரோமியாய் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவர். ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய வருகை மிக சமீபம், உங்களுடைய வருகை மிக சமீபம். வருகை வரும் பொழுது நாங்கள் ஆண்டவர் தைரியமாய் எங்களுக்கு அப்பா கொடுத்திருக்க ஓட்டத்தை நாங்கள் முடித்தோம் என்று தைரியமாய் நாங்கள் ஆமென் சொல்லிட்டு வருகைக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளாய் எங்களை மாற்றுகிறார்கள். ஓட்டத்தை ஜெயமாய் ஓடி முடிக்க தெய்வம் கிருபை செய்கிறார். முழுமையாய் அர்ப்பணிக்க. அப்புறம் ஜெபம் என்பது நிகழ்காலமாகவே இருக்கட்டும். ஆமென் சொல்ல மனக்கண்கள் திறந்தே இருக்கட்டும். பரிசுத்த ஆவியானவரின் நிறைவு ஒவ்வொரு நாட்களிலும் இருக்கட்டும். அந்த ஒரே 3 காரியங்களும் சபையில காணப்படட்டும், சபையின் பிள்ளைகளிடத்துல காணப்படட்டும். ஓட்டத்தை ஜெயமாய் முடிக்கிற ஒரு தேவ சபையாக கட்ட மாற்றுகிறாங்க. முழுமையாக ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் சிநேகமும் என்றும் மீண்டும் சதா காலங்களில் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். Hallelujah, hallelujah.
நாம் எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், என் முழு உலகை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரம், கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரம். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி யெகோவா இரட்சணிய சபை, நம்பர் 14, கோரி சந்து, வண்ணாரப்பாளையம், கடலூர் 607001. மற்றும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9618182869 மற்றும் 9442657348.